வேலூர்ல ஒரு சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணுமா? உங்களுக்கான ஸ்பாட் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். வேலூர்ல ஃப்ரைட் சிக்கனுக்கு நல்ல ஃப்ரைட் சிக்கனுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு. அதுல இப்ப ரீசெண்டா ஒரு புது ஸ்பாட் ஆட் இருக்கு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபுட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரீன் சர்க்கிளுக்கு பக்கத்துல. இன்னைக்கு அங்கதான் போக போறேன். ஒரு கிரீன் சர்க்கிள்ல இருந்து பக்கத்திலேன்னா இந்த அளவுக்கு என் பின்னாடி இருக்குல்ல, இதுதான் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபுட் கார்ட். இவங்க வந்து ஒரு 8 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பர்கர், ஃப்ரைட் சிக்கன், மோமோஸ், ரொம்ப ஜாம் ஆகுது. ஐ மீன் அந்த சாண்ட்விச், ரோல்ஸ், ராப்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 8 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வெஜ்லயும் நான்வெஜ்லயும் இருக்கு. வெஜ்ல கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு, நான்வெஜ்ல கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்த்த ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் வந்து கார்ட் ஃப்ரை தான் நினைக்கிறேன், 125. மற்ற எல்லாமே 100 ரூபாய்க்கு கம்மியில தான் இருந்தது. மெனு கார்டு முடிஞ்சா நான் உங்களுக்கு இதுல போஸ்ட் பண்றேன், என்னன்றதை பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னென்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை மட்டும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன். எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வீடியோக்குள்ள போலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கிட்ட அந்த 8 வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுல நான் வந்து எனக்கு ஒரு 4 மட்டும் கொடுங்கன்னு சொல்லி இந்த 4 நான் தான் சூஸ் பண்ணேன். இதுல உங்ககிட்ட எது நல்லா இருக்குமோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது வந்து வெஜ் சாண்ட்விச், சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பர்கர், சிக்கன் லெக் பீஸ், அதுக்கப்புறமா சிக்கன் ராப், இது 4 கொடுத்துருக்காங்க. இது 4 தான் நான் ட்ரை பண்ண போறேன். இதுல எனக்கு எது ஃபேவரட்னு நான் கண்டிப்பா சொல்ல தான் போறேன். நீங்க ஒருவேளை கிட்டத்தட்ட இந்த கதை வந்து 5 மாசமா இந்த ஏரியால இருக்கு, நீங்க ஒருவேளை இங்க ட்ரை பண்ணிருந்தீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஃபேவரட் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேபி வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு அதை ட்ரை பண்ணணும்னு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? முதல்ல அவங்களுடைய ஃப்ரைட் சிக்கன் பர்கர் உள்ள சீஸ் எல்லாம் தெரியுதா? ஓ, டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுறது என்னன்னா, உள்ள இருக்கிற ஃப்ரைட் சிக்கன் வந்து சூடா இருக்கு. இப்ப நான் வீடியோ எடுக்கிற நேரம் நீங்க பார்த்தா தெரியும், மழை பெஞ்சிருக்குது. பர்கர்லாம் சில்லுன்னு இருக்கு, வெஜ்ஜீஸோ சீஸோ எல்லாமே அந்த நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கு. அந்த சிக்கன் மட்டும் சூடா இருக்கு, நல்லா சூடா இருக்கு. அது சாப்பிட இதமா இருக்கு, வாய்க்கு செம டேஸ்டாவும். நிச்சயமா வேலூர்ல ஒரு நல்ல பர்கர். கிறிஸ்பி சிக்கன் பர்கர்னு சொல்றது ஏற்ற மாதிரி அந்த கிறிஸ்மஸ் அழகா அது உள்ள வந்து அங்கங்க பல்ல மாட்டி அந்த கிறிஸ்மஸ் கொடுக்குது. ரொம்ப வெஜ்ஜஸ் போட்டு அவரு ரொம்பவும் இல்ல, ஐ திங்க் கேபேஜ் மட்டும் தான் இருக்கு. நல்லா இருக்கு. வாவ், பர்கர் வர்த்துங்க, சூப்பரா இருக்கு. வந்து 99. அந்த மெனு கார்டை நான் போடன்னு சொன்னல, இப்ப வரும், அதை பாத்துக்கோங்க. 2 சைடுமே கொடுத்துறேன். இது வந்து வெஜ் சாண்ட்விச். இங்க நிறைய வெஜ் தான் இருக்கிறாங்க. எல்லா வெஜ்ஜுமே சேர்ந்து ஒரு பிளேவர், அது நல்லா இருக்கு. நான் சிக்கன் சாண்ட்விச் தான் நிறைய சாப்பிடுவேன். இது எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கேபேஜ் கொஞ்சம் நிறைய இருக்கு, ஆனியன் இருக்கு,
கேப்சிகம்னு நினைக்கிறேன். கேப்சிகமா இதுவா கீரைக்காவா தெரியல. தக்காளி இருக்கு, நல்லா இருக்குங்க. அது அந்த மென்னு சாப்பிட ஃபீலா நல்லா இருக்கு. அடுத்ததா ஃப்ரைட் சிக்கன். ஐயோ, இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்குமோ, ஏன்னா வாய்வுல எல்லாம் ஹர்ட் பண்ணிடும். ஓஹோ, நல்ல ஃப்ளோர் தாங்க. பெரும்பாலும் ஃப்ரைட் சிக்கன்ல வந்து விங்ஸும் இதுவும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க என்ன விங்ஸ் தான் ட்ரை பண்ணேன்னு கேட்டாங்க. இல்ல நானா வம்படியா வந்து எனக்கு லெக் கொடுங்க, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த மேல இருக்கிற பேட்டருடைய டேஸ்டும் சரி, அது குக் ஆகி இருக்கிற அந்த லெவலும் சரி, கரெக்டா நல்லாவே வந்து அந்த சிக்கனுடைய ஃபிளஷ் தெரியுதா உங்களுக்கு, அந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. நான் 3 ஐட்டம் ட்ரை பண்ணேன். 3த்துல எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்கர் தான், ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்ததா வந்து ஃப்ரைட் சிக்கன். நான் பெருசா வெஜிடேரியன் சாப்பிட்றது இல்ல, அதனால நான் அதை 3rd ரேங்க் பண்றேன். அடுத்ததா வந்து ரேப் வந்து ஒரு ஷவர்மாக்கான ஆல்டர்னேட் மாதிரி தான். இங்க பாருங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு. நிறைய சிக்கன் தான் என் கண்ணுக்கு தெரியுது, அதே வாய்க்கும் தெரிஞ்சா சூப்பரா இருக்கும். ரேப்போட பிரைஸ், சிக்கன் ரேப்போட பிரைஸ்னா 89. இது வந்து 89. ஹாட் சாஸ், அந்த ஸ்பைசி சாஸ் ஒன்று போடுவாங்கல்ல, அதோட ரிச்னஸ் பயங்கரமா இருக்கு. டேஸ்டாவும் கன்வின்சிங்கா இருக்கு. நிச்சயமா இது ஷவர்மா மாதிரி கிடையாது. இந்த ரேப்புக்குன்னு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். நம்ம சிக்கனுக்கு ஃபேன், சிக்கன்ல எது செஞ்சாலும் பிடிக்கும். வாவ், முடிச்சிட்டு வரேன். 10 seconds later. நான் சாப்பிட்ட 4 ஐட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய சிக்கன் பர்கர் தான். அது அந்த நான் எடுத்து சாப்பிட்டு பாதி வச்சுட்டேன். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் ஃபுல்லா ஃபீல் ஆச்சுன்னா மற்றோட டேஸ்ட் சரியா தெரியாது அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, எனக்கு அந்த சிக்கன் பர்கர் வந்து சூடா சாப்பிட்றது நிச்சயமா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது எனக்கு கொஞ்சம் அவேவா ஃபீல் ஆனது வந்து அந்த ரோல் தான். எனக்கு ஷவர்மா ரொம்ப பிடிச்சிருக்கும், இது டேஸ்டா நல்லா இருந்தது. பட் சூப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியல, அது என்னங்கிறது நீங்க தான் பார்த்து சொல்லணும். பட் பர்கர், ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃப்ரைட் சிக்கன் லெக். அடுத்து வேற என்ன ட்ரை பண்ணேன்? வெஜ் சாண்ட்விச் ரொம்ப டீசெண்டா இருந்தது. அந்த ப்ராப்பரான வெஜ்ஜஸ் எல்லாம் கொடுத்து அதை கரெக்டா வந்து கொடுத்துருந்தாங்க. பிரைஸும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத நீங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து சாப்பிடுவீங்களா இல்ல ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நான் இன்னொரு நல்ல ஃபுட் ஸ்பாட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, goodbye from Surya.